சென்னை அம்பத்தூர் ஓட்டி பேருந்து நிலையம் மதுபோதை ஆசாமிகளின் கூடாரமாக மாறி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை அம்பத்தூர் பேருந்து நிலையத்தில் நடைபாதைகளில் ஆங்காங்கே மது பாட்டில்கள் கிடப்பது மட்டுமல்லாமல் இரவு நேரங்களில் மின் விளக்குகள் எரியாததால் சமூக விரோதிகளின் நடமாட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மேலும் குடிநீருக்கு அமைக்கப்பட்ட தொட்டியில் புகையிலை பாக்கெட்டுகள் சிதறி கிடப்பதாலும் பயணிகள் அமரும் இடங்களில் மர்ம நபர்கள் போதையில் படுத்து உறங்குவதாலும் பொதுமக்கள் கடும் சிரமம் அடைந்துள்ளனர். விடியாத திராவிட மாடல் ஆட்சிக்கு கீழே கிடக்கும் பாட்டில்களே சாட்சி என பொதுமக்கள் விமர்சித்துள்ளனர். சென்னை அம்பத்தூரில் ஆமை வேகத்தில் நடைபெறும் சாலை பணிகளால் பொதுமக்கள் 1 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் அவல நிலை நீடிக்கிறது. அம்பத்தூர் கருக்கு பகுதியில் உள்ள சாலையில் 8வது முறையாக பள்ளம் விழுந்த நிலையில் இதனை சரி செய்வதாக கூறி 20 நாட்களாக பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனால் மாணவர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் 1 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்காக ஏற்படுத்தப்பட்ட மாற்று சாலையும் குண்டும் குழியுமாக உள்ளதால் வாகனங்கள் பள்ளங்களில் சிக்கி தவிப்பதும் அவ்வப்போது விபத்துகளும் ஏற்படுகின்றன. ஆமை வேகத்தில் நடைபெறும் பணிகளை துரிதமாக முடிக்க விடியாத அரசுக்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை உடனடியாக திறக்க வேண்டும் என மாணவர் அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 18 கோடி மதிப்பீட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு சந்தைப்பேட்டை பகுதியில் திருக்கோவிலூர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கட்டி முடிக்கப்பட்டு 2 மாதங்கள் கடந்தும் இன்று வரை கல்லூரி திறக்கப்படவில்லை. இதனால் ஆத்திரம் அடைந்த மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் விடியாத ஸ்டாலின் அரசு உடனடியாக மாணவர்கள் நலன் கருதி கல்லூரியை திறக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவர்கள் வலியுறுத்தினர். கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரிக்கரை சாலையில் சாய்ந்த நிலையில் உள்ள மின்கம்பத்தை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தும் விடியாத அரசின் மின்வாரியத்துறை மெத்தனம் காட்டி வருகிறது. அதிக போக்குவரத்து நிறைந்த கூலாப்பாடி பேருந்து நிறுத்தத்தில் சாய்ந்து நிற்கும் மின்கம்பத்தை சீரமைக்க பலமுறை பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தும் விடியாத அரசின் மின்வாரியம் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தனம் காட்டி வருகிறது. அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு முன் இதனை சீர் செய்ய பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை அம்பத்தூர் ஓட்டி பேருந்து நிலையம் மதுபோதை ஆசாமிகளின் கூடாரமாக மாறி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை அம்பத்தூர் பேருந்து நிலையத்தில் நடைபாதைகளில் ஆங்காங்கே மது பாட்டில்கள் கிடப்பது மட்டுமல்லாமல் இரவு நேரங்களில் மின் விளக்குகள் எரியாததால் சமூக விரோதிகளின் நடமாட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மேலும் குடிநீருக்கு அமைக்கப்பட்ட தொட்டியில் புகையிலை பாக்கெட்டுகள் சிதறி கிடப்பதாலும் பயணிகள் அமரும் இடங்களில் மர்ம நபர்கள் போதையில் படுத்து உறங்குவதாலும் பொதுமக்கள் கடும் சிரமம் அடைந்துள்ளனர். விடியாத திராவிட மாடல் ஆட்சிக்கு கீழே கிடக்கும் பாட்டில்களே சாட்சி என பொதுமக்கள் விமர்சித்துள்ளனர். சென்னை அம்பத்தூரில் ஆமை வேகத்தில் நடைபெறும் சாலை பணிகளால் பொதுமக்கள் 1 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் அவல நிலை நீடிக்கிறது. அம்பத்தூர் கருக்கு பகுதியில் உள்ள சாலையில் 8வது முறையாக பள்ளம் விழுந்த நிலையில் இதனை சரி செய்வதாக கூறி 20 நாட்களாக பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனால் மாணவர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் 1 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்காக ஏற்படுத்தப்பட்ட மாற்று சாலையும் குண்டும் குழியுமாக உள்ளதால் வாகனங்கள் பள்ளங்களில் சிக்கி தவிப்பதும் அவ்வப்போது விபத்துகளும் ஏற்படுகின்றன. ஆமை வேகத்தில் நடைபெறும் பணிகளை துரிதமாக முடிக்க விடியாத அரசுக்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இளைஞர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களை குறிவைத்து தென்காசி மாவட்டத்தில் நில மோசடி அரங்கேறியுள்ளது. சொக்கம்பட்டி பகுதியைச் சேர்ந்த சுப்பையா பாண்டியன் என்பவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரும் நிலையில் ஏராளமான இளைஞர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்களிடம் தன்னிடம் பணம் முதலீடு செய்தால் குறைந்த விலையில் நிலம் வாங்கி அதிக விலைக்கு விற்று தருவதாக ஆசை வார்த்தை கூறி கோடிக்கணக்கில் மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பணத்தை திருப்பி கேட்டால் கொலை மிரட்டல் விடுவதாகவும் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் வேதனை தெரிவித்தனர். விடியாத திமுக ஆட்சியில் குற்றவாளிகள் எளிதாக தப்பிக்கும் நிலை உள்ளதால் இதுபோன்ற மோசடி பேர் வழிகளுக்கு துணிச்சல் ஏற்பட்டுள்ளதாக விமர்சனம் எழுந்துள்ளது. சென்னை முடிச்சூர் அடுத்த வரதராஜபுரத்தில் 4 ஏக்கர் விவசாய நிலத்தை பயிர் செய்து பிழைத்து வரும் குத்தகை ஒப்பந்ததாரரை நிலத்தின் உரிமையாளர் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 50 ஆண்டுகளாக வரதராஜபுரத்தில் ஃபாத்திமா என்பவருக்கு சொந்தமான 4 ஏக்கர் 75 சென்ட் விவசாய நிலத்தை வேணுகோபால் ஒப்பந்தம் செய்து விவசாய பணிகளை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வேணுகோபாலின் மறைவிற்கு பிறகு மகன்கள் நிலத்தை பராமரித்து வந்த நிலையில் பயிர் வைக்க சென்றபோது நிலத்தின் உரிமையாளர் அடியாட்களை வைத்து அடித்து கொலை மிரட்டல் விடுத்து விரட்டி அடித்துள்ளனர்.